teaches us to reflect the glory of God. நம்ம தேவனுடைய மகிமையை நாம வெளிப்படுத்த வேண்டும் என்பதையும் இந்த வேத வாக்கியம் வந்து கற்றுக் கொடுக்கிறது. எப்படி அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, by imitating Christ's character. கிறிஸ்து தேவன் மனிதனாக வெளிப்பட்டார் அல்லவா, மனிதனாக காணப்பட்டார் அல்லவா, மனிதனாக நம்முடைய ரட்சிப்புக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்து முடித்தார் அல்லவா. அப்ப கிறிஸ்துவை இமிட்டேட் பண்ணுகிறதான காரியம். இமிட்டேட் பண்ணுறதுன்னா என்ன? பின்பற்றுகிறதான காரியம். இப்போ சின்ன பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா அதுங்க என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால், அப்பா அம்மாவை பார்த்து வளர்ந்துட்டே வரும் இல்லையா. பசங்களை பார்த்தீங்கன்னா அப்பா பண்ணுற மாதிரி என்ன பண்ணுவாங்க, அப்பா இப்படி பாக்கெட்டில் கை விட்டாருன்னா இப்படிப்பான், இப்படி பார்த்தாருன்னா இப்படி பார்க்கும், இப்படி நின்னாருன்னா இப்படி நிற்கும், இப்படி ஸ்டைலில் நிற்கும். இது என்னன்னு பார்த்தாருன்னா இவனை மாதிரியே பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா என்னன்னா, அவனை பார்த்து அந்த பிள்ளைங்க அப்படி பண்ணிடுவாங்களா பிரபு உங்க பிள்ளைங்க. அப்போ வந்து பொம்பளை பிள்ளைங்க என்ன பண்ணும், சின்னோண்டு தான் இருக்கும். அது பார்த்தோன்னா ஒரு டவல் எடுத்து அம்மா மாதிரி சாரி எல்லாம் என்ன பண்ணும், இப்போ கட்டுறதில்லை. அந்த நாட்கள் எல்லாம் பிள்ளைங்க வந்து சாரி கட்டுறதானே அப்பா அம்மாவாக இருக்கும்போது அப்படி வந்து பண்ணுவாங்க. அப்படி தானே இப்போ இல்லையா? இப்போ என்னுடைய தங்கச்செல்லாம் அப்படி பண்ணியிருக்கு. அதனால தான் நான் சொல்கிறேன். நம்ம வேறு ஏதோ சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி பார்க்கக்கூடாது. இமிட்டேட் பண்ணுறதுனா என்ன அர்த்தம்னா, நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம் இல்லையா, அவர்களை நம்ம வந்து பண்ணுவோம், என்ன பண்ணுவோம், இமிட்டேட் பண்ணுவோம். அப்போ வேதம் சொல்லுகிறது, வேதம் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறது, யூ ஷுட் ரிஃப்ளெக்ட் த க்ளோரி ஆஃப் காட். வேத புத்தகம் நீ இயேசு கிறிஸ்துவை, அதாவது தேவனுடைய மகிமையை நீ வெளிப்படுத்துகிற பாத்திரமாக நீ இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேத புத்தகம் கற்றுக் கொடுக்குது. கொஞ்ச நாளுக்கு முன்பாக, கொஞ்ச நாள் கூட கிடையாது, 2-3 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன், ஒருத்தருடைய செய்தியை பை சான்ஸ் நான் பார்த்து கொண்டிருந்தேன். அப்போ அவருடைய அந்த ஸ்டைலு, அவர் பேசுகிறதான பேச்சு, ஏற்ற இறக்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான பிரசங்கியாருடைய அதே ஸ்டைலில் வந்து காணப்பட்டுச்சு. நான் என் ஒய்ஃப்கிட்ட கூட கேட்டேன், தெரியுதா இது யார் மாதிரி இருக்கு பாரு அப்படின்னா, அவன் வந்து பேரை சொன்னான். ஏன்னா இப்போ பேரெல்லாம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். வேணுமா, நீங்கள் அப்படி பார்த்ததே இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிஎஸ் தினகர மாதிரியே பேசுகிறதா ஊழியக்காரர்கள் இப்படின்னு பார்த்துருக்கீங்களா? சேம் ஸ்டைல், அதே ஏற்ற இறக்கம் அப்படிலாம். இப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கேருந்து இது வருதுன்னா, அவர்கள் பார்க்கிறபடினாலே, அவர்களை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஊழியத்துக்கு வந்தபடினாலே அவர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரி இமிட்டேட் பண்ணுறாங்க. தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஆக்சுவலாக வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நீ வந்து தேவனை கண்டு அல்லது கண்டடைந்து அவரால் அழைக்கப்பட்டு அப்படி தானே ஊழியத்துக்கு வரணும். எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா தேவன் அழைக்கிறார் ஊழியத்திற்கு. ஆனால் தேவனை அறியாதபடி ஊழியத்துக்கு வந்துட முடியுமா? அவரை நீ மீட் பண்ணியே ஆகணும். எப்படியா இருந்தாலும் அவரை கண்டடையணும். கண்டடையணும்னு அர்த்தம் தேவன் யாருன்னு வேதத்தின் அடிப்படையில் நீ அறிந்து கொண்டு வர வேணும். ஆனால் சிலர் வந்து ஊழியத்துக்கு வருகிறதனுடைய அந்த இன்ஸ்பிரேஷன் எங்கேருந்து வருது அப்படின்னா, யாரையோ பார்க்கிறார்கள், அவர் செய்கிற ஊழியத்தை பார்க்கிறார்கள், நானும் அப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஊழியத்துக்கு வருகிறபடினால அதே சேம் ஸ்டைல் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அப்படியே இமிட்டேட் பண்ணுகிறதான காரியத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் வேதமும் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறது. இயேசுவானவரை பார்த்து, இப்போ இயேசுவானவரை பார்த்து அதே மாதிரி இமிட்டேட் பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னால், அவருடைய கேரக்டரை இமிட்டேட் பண்ண சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமாவா இல்லையா? நீங்கள் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் நினைக்க நீங்கள் பார்ப்பீங்க, அவரால் அழைக்கப்பட்டு அவரிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவா நடக்குது. அவர் அவர்களை முன்குறித்து தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி அவர்களை ஏற்படுத்தி இருக்கிறார். முன்னறிந்து முன்குறித்து என்ன பண்ணாரா, ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்முடைய அழைப்பினுடைய நோக்கமே என்ன தெரியுமா? கிறிஸ்தை போல நம்முடைய கேரக்டர் மாற வேண்டும், மறுரூபமாக வேண்டும் என்பது நம்முடைய அழைப்பாகவும் தேவன் விரும்புகிறதான ஒரு காரியமாகவும், தேவன் மனிதனாக வெளிப்பட்டு இந்த பூமியிலே பாட அனுபவித்ததற்கு அதுவும் ஒரு நோக்கமாகவும் காணப்படுகிறது அப்படின்றத நம்ம என்ன பண்ணக்கூடாது, மறந்து போய்விடக்கூடாது.